கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 117ஆம் சங்கீதத்தில் அந்த 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானது. 2 கொரிந்தியரில் அந்த வசனத்தை நம்ம அந்த 12ஆம் அதிகாரத்தில் 9 வாசிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது எல்லாவற்றுக்கும் என் கிருபை உனக்கு போதும், எல்லா காரியத்துக்கும் என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பெரிதான கிருபையை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பெரிதான கிருபை என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தில், அதாவது அந்த 12-11 வாசிக்கும் பொழுது 103ஆம் சங்கீதத்தில், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி, அதாவது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதை நிச்சயமாய் அதை அளவிட முடியாது, அவருடைய உயரத்தை நம்ம கணக்கிட முடியாது. அப்போது அதே போல தான் அவருடைய கிருபை நமக்கு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை, நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற கிருபை அது பெரியது. அந்த கிருபைக்கு அளவே அல்ல. தேவனிடத்திலிருந்து முதல்ல நமக்கு வெளிப்படுகிற முதல் காரியம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய கிருபை தான். ஏன்னா கிருபையினால தான் ரட்சிப்பு, கிருபையினால தான் நமக்கு ஆசீர்வாதம், கிருபையினால தான் நமக்கு எல்லாமே. அதுதான் நமக்கு போதுமானது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து முதல்ல நமக்கு வெளிப்படுவது அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை நமக்கு வெளிப்படும் பொழுது தான், கிருபையினால தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்வார். கர்த்தனாவது மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் நம்ம அடிக்கடி வாசிக்கிற காரியம்தான், எல்லாம் விலகி போனாலும் அவருடைய கிருபை ஒருபோதும் விலகாது. இந்த பூமியில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் எல்லாமே விலகி போகக்கூடியது, எல்லாமே சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் மாறி போகக்கூடியது. ஆனால் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய கிருபை இருக்குதே, அது ஒருபோதும் விலகாது, அது மாறாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை அது பெரியது. கிருபையினால் கர்த்தர் உங்களை நடத்துவார், கிருபையினால் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கிருபையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கிருபையினால் அவருடைய பலன் உங்களுக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும். சகலத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கிருபையினால் அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நான் நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை, இதுவரைக்கும் என்னை வழிநடத்துறது கர்த்தருடைய கிருபை. நான் நிர்மலமாகாமல் இருப்பது வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் உங்களை பாதுகாத்த கிருபை தொடர்ந்து உங்களை பாதுகாத்து நடத்தும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, உம்மிடத்திலிருந்து முதல்ல வெளிப்படுவது கிருபை. ஆண்டவரை, கிருபையினால தான் எல்லாவற்றையும் தருகிறவர், ரட்சிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், வழி நடத்துகிறவர். தொடர்ந்து உம்முடைய கிருபை அந்த பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படி, கிருபையினாலும் அந்த பிள்ளைகளை சகலத்திலையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே நம்முடைய ஜனத்துக்கு போதுமானது. இந்த உலகத்தில் உம்முடைய கிருபை போதுமானது, மாறாத விலகாத அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.